குட் மார்னிங். வரலக்ஷ்மி நோம்பன்னைக்கு அம்மா வீட்டில் அந்த ஃபுல் டே எப்படி எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி சாமி கும்பிட்டோன்றது தான் இந்த விலாகில் காட்டியிருக்கேன். நான் தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் போல் ஊருக்கு போயிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு அம்மா வாங்கி வச்சுருக்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு கொடுக்க போகிற எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா இந்த வாட்டி அடிஷ்னலாக பொட்டு பாக்கெட், அதுக்கப்புறம் மெஹந்தி கோன், ஐடெக்ஸ் கண்மை அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக ப்ளவுஸ் பிட், மஞ்சள் குங்குமம், கயிறு, கண்ணாடி, வளையல் இதெல்லாம் தான் இருக்கும். பட் இந்த வாட்டி அடிஷ்னலாக அவங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நைட்டே போய் பேக் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தோம். நாங்கள் யூஸ்வலாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் ஒரு செட்டு அந்த வளையல், சீப்பு, கண்ணாடி அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த பேக்கை ப்ளவுஸ் கூடயோ சாரீ கூடயோ வச்சு இன்னொரு கவரில் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த பேக்கிங் கவர் இல்லாததால் நைட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இது கூட நாங்கள் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாம் வைக்கணுன்றதுக்காக. ஸோ ஃப்ரைடே மார்னிங் எழுந்துச்சி வீடை ஃபுல்லாக ஒரு தடவை மாப் போட்டுட்டு காலையிலே பச்சை தண்ணி கூட குடிக்காமல் கோயிலுக்கு போய் நோன்பு எடுத்து வந்துட்டு சாமியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் சாமிக்கு இந்த வருஷம் ஒரு 2-3 இயர்ஸாகவே சாரீ தான் ட்ராப் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ சாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு முந்தானியை உங்களுடைய அதர் எண்டில் போட்டுக்கோங்க. இன்னர் கார்னர் ஆஃப் த சாரியை உங்கள் சைடில் வச்சுட்டு நம்ம நார்மலாக ப்ளீட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 70% ஆஃப் த சாரியை நம்ம நல்லா ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்கள் கையில் எவ்வளோ தூரம் பிடிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் பிடிச்சி வச்சு பின் குத்திக்கோங்க அப்பப்போ. ஸோ என் கையில் எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுதோ அதளவுக்கு மட்டும் நான் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நல்லா ப்ராப்பராக மேலும் கீழும் இல்லாமல் ப்ளீட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை செக்யூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 70% ஆஃப் த சாரியை ப்ளீட் பண்ண போகிறதால, பின் பண்ணி வைக்க போகிறதால மொத்தமாக நம்மளால் பின் போட முடியாதுன்றதால நான் இப்படி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சு பின் பண்ணிக்கிறேன். ப்ளீட்ஸை டாப் டு பாட்டம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இன்பிட்வீனில், அதாவது சென்டர் ஆஃப் த சாரியில் ஒரு ப்ளீட்டு, அதே மாதிரி கீழே மேல் பார்டரில் ஒரு பின் குத்தின மாதிரி கீழ் பார்டர்லேயும் ஒரு பின் குத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே அழகாக அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த சாரி என்னோடய மச்சினர் என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் காஞ்சிபுரத்தில் புடவை எடுக்க போயிருந்தோம். அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கலர். பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். ஸோ எவ்வளோ என்னால் ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பின் பண்ணி என்கிட்ட வச்சுட்டு மீதி இருக்க ரிமைனிங் சாரியை நான் ஆல்ரெடி ப்ளீட்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே அப்படியே எடுத்து எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியும் இல்லையா அந்த ப்ளீட்ஸோடைய லெங்க்த்து, அதுக்கு மேலே அப்படியே அரேஞ்ச் பண்ணி இப்போ நான் மொத்தமாக பின் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் தான் சாரியோட ஃபுல் சுத்து. எப்போ முந்தானி வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அந்த போட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் முந்தானியை தனியாக நமக்கு எப்படி முந்தானி ப்ளீட் பண்ணுவோமோ வேர்ட்டிக்கலாக அந்த மாதிரி நான் அதை ப்ளீட் பண்ணி பின் பண்ணிப்பேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற பின் கூட நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்க ப்ளீட்ஸையும் வச்சு பின் பண்ணிக்கிறேன், செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம லாஸ்ட்டாக இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வரலக்ஷ்மி நோம்புக்கு சாரி கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ப்ளவுஸ் போடுறவங்களா இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நான் அப்படியே பின் பண்ணி வச்சதை அதர் சைடு, என்னோடய அதர் சைடில் வச்சுட்டு நான் இப்போது முந்தானியை என் கையில் எடுத்து நம்ம மேலே வைக்கிறதுக்கு நம்ம எப்படி ப்ளீட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் சாமிக்கும் ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு குட்டியாக வேணும்னா குட்டியாக வச்சுக்கலாம், பெருசாக வேணும்னாலும் பெருசாக வச்சு அதையும் நம்ம ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாமி மேலே சுற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் அதையும் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கிறேன். நான் காட்டன் சாரீ எடுத்துருக்கிறதால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 1 or 2 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண உடனே எனக்கு செட் ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாரியை சூஸ் பண்ணிக்கோங்க. இது எனக்கு பார்த்து பிடிச்சி இமீடியட்டாக எடுத்துட்டேன். இது நோம்புக்கு அம்மாவுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தேன். அவங்க இது அம்மனுக்கு கட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டாங்க. கட்டினோடனே சாமிக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவ்வளோ தான். நம்ம ஃபுல் சாரி, அதாவது 70% ஆஃப் த சாரியை ஃபுல்லாக ப்ளீட் பண்ணியும் வச்சுட்டோம். கடைசியில் ரிமைனிங் முந்தானியையும் நம்ம கட்டுற மாதிரி ப்ளீட் பண்ணியும் வச்சுட்டோம். இப்போ நம்ம சாமிக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு சாரி ரெடியாக இருக்குது. நம்ம இனிமேல் கலச சொம்பை ரெடி பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அதுக்குள்ளே போடணுமோ அதெல்லாம் அம்மாவை வச்சு நான் கீழே வைக்கிற குடத்துலையும் மேலே வைக்கிற சொம்புலையும் அது எல்லாமே போட்டு முடிச்சக்கப்புறமா நான் திருப்பி மேலே கட்டிட்டு அதுக்கு கூட இந்த புடவையும் நான் சுற்றிக்கிறேன்.
ஒன்ஸ் சாரி ரெடி ஆனோடனே அதை நான் தனியாக வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பண்ணும்போது ஒரு வெள்ளை துணி இல்லை எதுவும் அழுக்குப்படாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே நம்ம சாமிக்கு கட்ட போகிற புடவையை ரெடி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீழே போட்டு கட்டுறதோட. ஸோ என்னுடைய கீழே வைக்கிற குடம் மேலே வைக்கிற சொம்பு அது கூட நான் கையும் வைக்கிறதால கையையும் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபுல் சாரி ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 70%, அதை அப்படியே அந்த குடத்தை சுற்றி வச்சுட்டு நான் கீழே போட்டிருக்க பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 சைடோடைய இன்னர் கிளாத் இருக்கு இல்லையா, சாரியோட இன்னர் கார்னர், அது ரெண்டுத்தையும் மேலேயும் கீழேயும் நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பின் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கு மேலே நான் 2 சைட்ஸும் இருக்க ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று மேலே ஒன்று அழகாக அப்படியே அடுக்கி ப்ளீட்ஸ் எல்லாம் கீழே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பெரிய பின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்க சாமியோட முந்தானி அப்படியே அழகாக படர்ந்து இருக்கும். என்கிட்ட ரொம்ப பெரிய பின் இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு பின் போடுற அளவுக்கு என்கிட்ட என்ன சைஸில் இருந்ததோ அதை வச்சு நான் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப குட்டியாக போட்டுட்டா எல்லா ப்ளீட்ஸும் சுருங்கிடும், பெரிய பின் வச்சு பண்ணால் நல்லா படர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னாடி இருக்க எல்லா கொசுவலத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பின்னாடி கொசுவலம் இருக்குது, அதை நமக்கு எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி சாமிக்கும் சுற்றி முன்னாடி இருக்க எல்லாத்தையும் கரெக்டாக ஃப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக அந்த சொம்பு மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி முந்தானியையும் அழகாக வச்சுக்கலாம். அம்மா சைடில் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ சாமியோடைய சாரியை கட்டி அம்மன் அழகாக ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மீன்வாயில் அம்மா எல்லாருக்கும் கொடுக்க பிரசாதம்லாமும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. லெமன் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், வடை, அதெல்லாம் நான் எல்லாம் சாமி அழகாக ரெடி பண்ணி நானும் அம்மாவும் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு எங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் அம்மா அழகாக அங்கே வச்சு நாங்கள் பூஜையும் சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம். அம்மன் அழகாக உட்காந்துருந்தாங்க இந்த வருஷம். எல்லாருமே நல்லா இருக்கணும், நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். உங்களோட ப்ரேயர்ஸ்லையும் எங்களோட வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் இந்த குட்டி அம்மன் நாங்கள் எடுத்துகிட்டு வைக்கலை. இந்த வருஷம்தான் இவங்களையும் எடுத்துகிட்டு வச்சு இவங்களையும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணியிருந்தோம். அப்புறமா நான் குட்டியாக ஒரு வாழை மரம் வாங்கியிருந்தேன் இந்த வருஷம். அதையும் நான் 2 சைட்லேயும் வச்சுருந்தேன். வீட்டுக்கு வெளியே எங்கள் மாடியில் பூத்த பூ வச்சு அழகாக அந்த உருளியும் டெக்கரேட் பண்ணிவிட்டு அம்மாவோட சாரி ஒன்று நான் கட்டியிருந்தேன். அதை கட்டிட்டு தான் நோம்பெல்லாம் எடுத்தோம். எங்களோட பூஜை ரொம்ப அழகாக செட் பண்ணி எங்களுடைய 2024 வரலக்ஷ்மி நோம்பை நாங்கள் சூப்பராக கொண்டாடி முடித்தோம். அந்த குட்டி கிரகப்பிரவேச செட் அப்படின்னு சொல்லி அம்மி, உரல், அந்த மாதிரி ஒரு மினியேச்சர் செட் மாதிரியும் அதையும் ஒரு தட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். வளையல் மாலை கட்டி வச்சுருந்தேன். கோமதி சக்கரம் ஒரு தட்டில் வச்சுருந்தேன். இது எல்லாமே சாமிக்கு உகந்தது. நம்ம ஒரு தட்டில் காசு நிறையா அதில் கொட்டி வைக்கலாம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு நம்மளுடைய என்னென்னலாம் முடியுமோ பழம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பாய்.